ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேஜ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பழைய ஸ்டாக், ரொம்ப வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்கிற ஸ்டாக், ஃபினான்ஸ் செக்டர் சேர்ந்த ஸ்டாக். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் சேர்ந்த ஸ்டாக். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஃபினான்ஸ் சைடில் இருக்குது. ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து குவிக்காக வந்து சில பேராமீட்டர்ஸை வந்து பார்ப்போம். இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. சரிங்களா? ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து சார்ட் பேட்டர்ன் வந்து இதை வந்து கூகுளில் வந்து சார்ட் பேட்டர்னை வச்சு பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து இன்கரெக்டாக இருக்குது. அது ஏங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்த பேஜில் காமிக்கிறேன். ஸோ வந்து 5 days, 1 month, 6 months பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. 1 year வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ். ஸோ 5 years அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்குது. ஆனால் இது ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து அப் டு டேட்டாக ஆகலை. ஏன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து ஸ்ப்ளிட்டும் வந்து ஆச்சு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு வந்து வேல்யூ வந்து ஸ்ப்ளிட்டும் போனஸும் கொடுத்ததுனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சார்ட் பேட்டர்ன் சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனரில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு 5 yearsோ இல்லை 10 yearsோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் இதோடைய சார்ட் பேட்டர்ன் தொகை. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ஓவராலாக லெஃப்ட் டு ரைட் நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஸோ இதில் வந்து ஃபினான்ஷியல் இது ரிசல்ட்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நல்ல ஸ்ட்ராங் ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் நல்ல ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் வந்து ஏறிட்டே தான் போகுது. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து என்ன மார்ச் 2025 வரம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எதுவும் இல்லை, ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. ஆஸ் யூஷுவலாக நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து பாரோயிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான கேஷ் ஹோல்டிங்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. சரிங்களா? அப்புறம் ப்ரமோட்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ப்ரமோட்டர் கிட்ட இருக்குது. ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து எஃப்ஐஐ கிட்டையும் டிஐஐ கிட்டையும் இருக்குது. பப்ளிக் கிட்டையும் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ஹோல்டிங் வந்து இருக்குது. எந்த ஷேர்ஸையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பிளட்ஜ் பண்ணலை. ஸோ இது ஒரு நல்ல இது. டிவிடெண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான டீசெண்டான டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ப்ரமோட்டர் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரியான ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரமோட்டர் ஸ்டேக்கை வந்து சேல் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஓகே. அது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து சேல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக 2026 பிரகாரம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து கொஞ்சம் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகப்படியான ஸ்டேக்ஸை வந்து இப்போ கரண்ட்டாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு வந்து நல்ல விஷயம். ஸோ அது எந்த ஷேராக இருந்தாலுமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே பப்ளிக் தலையில் வந்து ஃபுல்லாகவே வந்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ப்ரமோட்டர் ஸ்டேக்ஸும் கம்மியாகுது, எஃப்ஐஐஸும் சரி டிஐஎஸும் சரி 2 பேருமே வந்து அவங்களுடைய கண்டினியூஸாக ஸ்டேக்ஸை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் பப்ளிக் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அது வந்து ஜஸ்ட்
நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணலாமான்னா ஃபார் ஷுர் இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம். சின்ன சின்ன குவான்டிட்டியாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 1 2 அந்த மாதிரி வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு ரஃபாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19 to 20% ஸ்டாக் வந்து ஒரு கரெக்ஷன் காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் கீழே விழுந்தால் மட்டுமே நீங்கள் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து ஸ்ட்ராங் கம்பெனி, நம்ம நிஃப்டி 50 ஸ்ட்ராங் கம்பெனி. இதில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து எதுவுமே வந்து சீக்கிரமாக ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழாது. ஸோ விழுந்திருக்கு இந்த ஷேரு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் நிறையா வந்து குளோபல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் ரேட்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். Okay, friends, that's it for today then. Thank you so much. Please do subscribe. Thank you so much.